ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு சிறிய நாடை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் உகாண்டா என்று ஒரு நாடு இருந்தது. அந்த சிறிய நாட்டின் சர்வாதிகாரியாக மனித குலத்திற்கே சம்பந்தமில்லாத மனித வடிவிலே தோன்றிய ஒரு மிருகம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. அந்த மிருகத்தின் பெயர்தான் இடி அமீன். அந்த இடி அமீன் என்று செய்யக்கூடிய ஒரு மிருகம் சர்வாதிகாரம் என்ற கொடுங்கோல் ஆட்சியிலே சர்வாதிகாரி என்ற அந்த மக்கள் விரோத சக்தியை கையில் எடுத்துக்கொண்டு உச்ச நிலைக்கு சென்றது. அந்த தேசத்தை மக்கள் சொல்லில் அடங்காத துயரத்திற்கும் துன்பத்திற்கும் இன்னலுக்கும் இடைஞ்சலுக்கும் உள்ளானார்கள். மக்கள் வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஏன் என்று கேட்கக்கூட தேசத்தில் ஆள் இல்லை. அந்த மக்கள் மட்டும் அந்த இன்னல் படவில்லை. அந்த தேசத்திலே வணிகத்திற்காக சென்ற உலக நாடுகளினுடைய அனைத்து வணிகர்களும் துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள். அவன் கொடுமை ஒரு நேரம் உச்சத்திற்கு சென்று அந்த மக்களை மட்டும் கொடுமைப்படுத்தியது பத்தாது என்று அயல் நாடுகளிலிருந்தெல்லாம் வணிகம் செய்து பிழைக்க வந்த அந்த வணிகரை எல்லாம் அடித்து நொறுக்கி அவர்கள் பொருள்களையெல்லாம் கொள்ளையடித்து சூறையாடி அவர்களை இருப்பிடத்தையெல்லாம் வெடித்து அவர்களை தேசத்தை விட்டே விரட்டினார். அவர்கள் உயிர் தப்பினால் போதும் என்று பொன் பொருள் எல்லாம் விட்டு நிராயுதபாணியாக ஓடினார்கள். இப்படியெல்லாம் ஒரு உச்சகட்டத்தை நோக்கி அந்த சர்வாதிகாரி இடி அமீன் சென்று கொண்டு இருந்த நேரத்திலே மக்கள் சாவை தவிர வழியில்லை என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்ட பிறகு ஒன்றுபட்டு கொந்தளித்து புரட்சிகள் செய்து அவனை தாக்கத் தொடங்கினார்கள். அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் அந்த கொடுங்கோலன் அருகில் இருந்த லிபியா நாட்டிற்கு தப்பிச் சென்று அந்த நாட்டிலே இறுதி வரை வாழ்ந்து முடிந்தான். ஒரு கொடுங்கோலன் இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் மனித இனங்களை, பிற உயிர்களை, இயற்கை வளங்களை கொள்ளையடித்தான், கொடுமைப்படுத்தினான் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இது வரையிலே உங்களோடு இந்த கருத்துக்களை நான் பகிர்ந்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.